ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 சாப்டர் 6 எஸ்கேப் ஃப்ரம் கேமசாட்ஸ். வெக்னாவோட ட்ரீம் வேர்ல்டில் மாட்டின ஹாலி வீலர் எப்படி அந்த கேமசாட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல இருந்து தப்பிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன பேஸ் பிளாட் தான் இந்த சாப்டரே. ஸோ எப்பவும் போல இந்த சாப்டர் 6 எஸ்கேப் ஃப்ரம் கேமசாட்ஸ் ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராம் கிருஷ்ணன் பேசுறேன். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் விஷஸ். ஒரு சேலஞ்ச். இந்த சாப்டர் 6 எஸ்கேப் ஃப்ரம் கேமசாட்ஸ் எப்பா போட்டு தாக்கிட்டாங்கப்பா. டைட்டில் இன்ட்ரோவே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டைஹார்ட் ஸ்டைல் ஃபாஸ்ட் ஸ்க்ரீன் பிளேல ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு டைட்டில் கார்டு போடுறதுக்கு முன்னாடி வர சீக்வன்ஸ் எல்லாமே. அதே மாதிரி இந்த சாப்டர் 6 டைரக்ட் பண்ணது ஷான் லிவி எதுக்கு பேர் போனவர்னு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்த்துட்டு வரவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எமோஷனல் சீனையும் ஹியூமர் சீனையும் அழகாக பிளெண்ட் பண்ணி அந்த எமோஷனை கரெக்டாக கடத்துவார். அதே சமயத்தில் அந்த ஹியூமரையுமே வந்து ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுவார். அந்த மாதிரி இந்த சாப்டர் 6லயுமே வந்து அவரோட மேஜிக்கை பண்ணியிருக்காரு. அது எல்லா சீன்லையுமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. குறிப்பா ஸ்டீவன் டஸ்டினுக்கு நடுவில் நடக்கிற அந்த ஒரு காமெடி கான்வர்சேஷன் ஹியூமர் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி ராபின் அண்ட் விக்கி, நான்சி அண்ட் ஜானதன், ஹாலி வீலர் அண்ட் அந்த ஒரு இமேஜினரி ஃப்ரெண்ட் அவங்களுக்கு நடக்கிற கான்வர்சேஷனை இன்ட்ரெஸ்டிங்கா காட்டுறதே அந்த ஒரு ஹியூமர் டச் தான். அண்ட் அந்த இமேஜினரி கேரக்டரை பத்தி டீட்டெயில்டா தெரிஞ்சவங்களுக்கு அந்த கேரக்டர் இன்னொரு கேரக்டரை எப்படி அப்சர்வ் பண்ணி ஒன் பாயிண்ட் வந்து பிரேக் டவுன் பண்ணி ஹியூமர்ல அடிக்கும் அப்படிங்கிறத சர்க்காஸ்டிக்கா வந்து அந்த கேரக்டர் மூலியமா இந்த சாப்டர் 6லயும் காட்டியிருக்காங்க. அண்டு நம்ம ஃபேவரட்டான 2 கேரக்டர், எனக்கு பர்சனல் ஃபேவரட் அந்த 2 கேரக்டர் தான். நேம் ரிவீல் பண்ணல, ஏன்னா ரிவீல் பண்ணால் அது என்ன சீன்னு தெரிஞ்சிடும். அந்த சீனில் எமோஷ்னலாக பிரேக் டவுன் ஆகும்போது நம்மளுமே கனெக்டடாக வந்து ஓகே, இதனால தான் இந்த கேரக்டர் ப்ரீவியஸ் சாப்டர்ஸில் இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருந்துச்சு. இவங்க ஸ்டார்டிங்லேருந்தே சண்டை போட்டு அதுக்கப்புறம் ஒரு புரிதலுக்கு வந்து சேருவாங்க அப்படிங்கிறத காலங்காலமாக இவங்க கேரக்டர் ஆர்க்காக இருந்துச்சு. அதை கிளீச்சேவாக ஹேண்டில் பண்ணாமல் அந்த சீன் வரும்போது நம்மளுக்குமே அந்த எமோஷனல் கனெக்ட் ஆகிற மாதிரி டைரக்டர் ஷான் லிவி எடுத்து கொடுத்துருக்காரு. அண்ட் அந்த சீனில் அந்த 2 ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸும் சூப்பருங்க. அண்டு போன வீடியோலேயே சொல்ல மறந்துட்டேன், தமிழ் டப்பிங் 2 சாப்டர்லையுமே வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஆன் பார் வந்து இப்போ ரிலீஸ் ஆன 6 சாப்டர் சீசன் 5ல இந்த 6 சாப்டர்லையுமே தமிழ் டப்பிங் ஸ்கிரிப்ட் சூப்பரான ஒரு ஒர்க்கு. எக்ஸப்ட் அந்த சாப்டர் 2ல வர ஸ்டார்டிங் கேரன் வீலர் டைலாகை தவிர. அண்ட் நான் வீடியோ போடுறதுக்குமே அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் லேட்டாக. ஏன்னா வந்து இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளால தமிழில் எப்படி டப்பிங் பண்ணியிருக்காங்க 2 டைம் பார்ப்பேன் ஒரே அட்டம்ப்ட்ல. ஸோ அதனால தான் வந்து ரிவ்யூ வீடியோ போடுறதுக்குமே லேட் ஆகுது. அண்ட் தமிழில் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பார்க்கலாம். நான் சொல்லுவேன் தமிழ் டப்பிங் டீம் நம்பி. நான் வந்து ஒன்னா பிஞ்ச் வாட்ச் வந்து பண்ணல. எல்லா சீசனையுமே வந்து இந்த சீசனுக்கு முன்னாடி போன வாலிவுட் ரிவ்யூலேயே சொல்லியிருப்பேன் இனிமேல் தான் பார்க்கணும்னு. பிரிச்சு எல்லா சீசனுமே வந்து எபிசோட் வைஸ் வந்து பொறுமையாக நிதானமாக பார்த்தேன். ஒரு வேலையை ரீவாச் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அதனால இன்னுமே இந்த வால்யூம் 2ல கனெக்ஷன்ஸ் நல்லா எனக்கு புரியுது. ஸோ இன்னும் நீங்கள் வந்து ரீவாச் பண்ணலீங்கன்னா கண்டிப்பாக பண்ணுங்க. கண்டிப்பாக அதுக்கான பலனை வந்து வால்யூம் 1 வால்யூம் 2 ஆஃப் சீசன் 5ல வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் இந்த சாப்டர்லையுமே வந்து பாப் கல்ச்சர் ரெஃபரன்ஸை டைலாக்ஸ் மூலியமாக கடத்தாம ஒரு விசுவல் டெல்லிங் மூலியமாவோ ஈஸ்டர் எக்காகவோ அங்கங்கே வந்து வச்சு நீட்டாக இந்த காலகட்டத்தில் நடக்கிற கதை அப்படின்னு வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. அண்டு இதுல பாத்தீங்கன்னா நான் ஒரு தியரி சொல்றேன்னு சொல்லிட்டு இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கான தியரியை வந்து சொல்றாங்க. பட் அதெல்லாம் நல்லா இருக்கு. இந்த கேரக்டர் வந்து சூப்பரா வந்து டெவலப் ஆகுது, அவங்களுக்கு வயசாகும் மூளை இருக்குல்ல அப்படின்னு வந்து எழுதின விஷயமெல்லாம் நல்லா இருந்துச்சு. பட் இவ்வளவு சீசன் வந்து பார்க்கும்போது ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு பர்சனலா வந்து மைண்ட்ல ஸ்டக் ஆயிடுச்சு. ஏன்னா டஸ்டின் தான் வந்து லாஜிக்கலா வந்து திங்க் பண்ணி ஒரு தியரி கிரியேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு சொல்யூஷன் கொடுப்பாரு அப்படின்னு. பட் அந்த தியரியை வந்து இப்போ எல்லா கேரக்டர்ஸுமே கிரியேட் பண்றதுல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமும் இருக்கு, நெகட்டிவாவுமே வந்து ஒரு விஷயம் எனக்கு ஃபீல் ஆகுது. அட் த எண்டு அந்த நெகட்டிவ் எல்லாம் வந்து லாஜிக்கலா கனெக்ட் பண்ணி முடிச்சிடுறாங்க. பட் ஸ்டில் அந்த ஒரு மேஜிக்கல் டச்சுங்கிறது எல்லாருமே என்னடா சம்பவம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனா அந்த ஃபீல் வந்து கொடுக்க கூடாது. ஏன்னா வந்து ஒரு கேரக்டரை சூப்பர் பவர் பண்ணிட்டீங்கன்னா அதை டிஃபீட் பண்ணவே முடியாது. இதுல காட்டுற எல்லா கேரக்டருமே வந்து தங்களுக்கு வர ப்ராப்ளம்ஸை தானே வந்து சால்வ் பண்ணக்கூடிய தன்மை வந்து எல்லா கேரக்டர்ஸுக்குமே கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு நடுவில் இருக்கிற அந்த ஒரு பிரீத்திங் ஸ்பேஸான ட்ராமாங்கிறது மிஸ் ஆகும். ஸோ அதை கரெக்டான மீட்டரில் இப்போ வரைக்குமே பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதே மீட்டரில் போனால் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும். அண்ட் வீலர் ஃபேமிலி பற்றி சீசன் 1லேருந்து சீசன் 5 வரைக்குமே வந்து அந்த ஒரு ஃபேமிலிக்கான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. அது இந்த சாப்டர் 6ல கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு டைரக்டர் ஷான் லிவி. சம்பவக்காரங்களா இருக்காங்களே வீலர் ஃபேமிலியில எல்லாருமே அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சாலும் நம்ம தலைவன் டெட் வீலர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் எதுக்கு இருக்காருன்னு இது வரைக்குமே தெரியல. ஏதோ புகுச்சப்பாங்கிற கேரக்டர் மாதிரி தான் இந்த சீசன் வரைக்குமே அப்படிதான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் மைக் கேரக்டரை இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி, ஒரு லீடருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு சீனை வந்து மைக்கை வச்சு அழகாக எழுதியிருந்தாங்க. நீங்கள் வேணால் மற்ற சாப்டர் மற்ற சீன்ஸ் எல்லாம் பாருங்கள். மைக் இல்லாத ஒரு
டீம் வந்து அந்த ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி மிஸ் பண்ணி நீ சொல்கிறத நான் கேட்கணுமா, நான் சொல்கிறது நீ கேட்கணுமா அப்படின்னு அடிச்சுப்பாங்க. மைக் இருந்தாலுமே வந்து அது பழைய சீசன்கள் எல்லாம் வந்து அந்த மாதிரி அடிச்சிருப்பாங்க. பட் இந்த மாதிரி சுச்சுவேஷனை எப்படி மைக் மெச்சூரிட்டியாக ஹேண்டில் பண்ணுறாருங்கிற ஒரு விஷயத்தையுமே அழகாக காட்டியிருக்காங்க. அண்ட் மைக் சொன்னால் எல்லாரும் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை ரொம்ப ஜென்யூனாக வந்து கொடுத்துருக்காங்க இந்த சீசன் 5 பொறுத்த அளவில். அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸுக்குன்னு ஒரு சயின்ஸ் இருக்குது ஃபிக்ஷனலாக. அந்த ஃபிக்ஷனல் சயின்ஸை எந்த அளவுக்கு லாஜிக்கலாக மூவ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு புஷ் பண்ணியிருக்காங்க இந்த சாப்டர் 6ல். அப்படி மூவ் பண்ண அந்த ஒரு கண்டென்ட் நல்லாவே எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் கேமோசாட்ஸ்ல இருந்து யார் எஸ்கேப் ஆக போறாங்கன்னு நான் ரிவீல் பண்ணல. பட் ஆனால் அந்த 2 கேரக்டர்ல ஒரு கேரக்டர் கொடுக்குற அந்த ஒரு கான்வர்சேஷன் இன்னொரு கேரக்டருக்கு எந்த அளவுக்கு மோட்டிவேஷனா அமையுது அப்படிங்கிற ஒரு சீனை வந்து ரொம்ப அழகா எடுத்து கொடுத்துருக்காரு டைரக்டர் ஷான் லெவி. அண்ட் இந்த எபிசோட்ல ஓவராலா டாமினேட் பண்ணது எமோஷன்ஸ் தான். அந்த எமோஷனை எலிவேட் பண்றதுக்கு யூஸ் ஆகிறது மியூசிக்கல்ஸும் அண்ட் மியூசிக் டைரக்டரோட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் தான். அண்ட் ஆர்ஆர் ஒர்க் இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நல்லா போட்டிருக்காங்க. அண்ட் சில இடங்கள் அது ஜம்ஸ்கர் சீன் இல்லை தான். பட் ஆனால் அந்த சவுண்ட் டிசைனுங்கிறது கேட்கும்போது நல்லா இருக்கு. சில இடங்கள்ல வந்து தியேட்ரிக்கலா ஒரு டால்பி எஃபெக்ட் எப்படி கிரியேட் ஆகுமோ அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அண்ட் எனக்கு பிடிச்சிருக்குங்க இந்த சீசனை பொறுத்த வரைக்கும். டைட்டில் இன்ட்ரோ எல்லாமே பிடிச்சிருக்கு. அதாவது அந்த டைட்டில் இன்ட்ரோவை ப்ரீலூடுன்னு சொல்லுவாங்க, களம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அந்த களத்தை செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை சுற்றி நடக்கிற விஷயங்களை தான் வந்து டைட்டிலுக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. ஸோ அந்த களத்தை செட் பண்ண விதம் இந்த சீசன் 5 பொறுத்த வரைக்கும் எல்லா சாப்டர்லையுமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் என்னோட ஃபேவரட் இந்த சாப்டர் 6ஓட ப்ரீலூட் தான். அண்ட் அதை தாண்டி இந்த வால்யூம் 2ல புதுசாக கிளிஃப் ஹேங்கர் எண்டிங்குமே ஒரு விதமாக ஒரு சீரியஸ்க்காக ட்ரை பண்ணுவாங்க எல்லா வெப் சீரியஸ்லையும். அந்த கிளிஃப் ஹேங்கர் எண்டிங்குமே வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த 2 சாப்டர்லையுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சுங்க. ஆக மொத்தத்தில் இந்த சாப்டர் 6 எஸ்கேப் ஃப்ரம் கேமோசாட்ஸ்ல எல்லாத்தையுமே ஸ்பாய்லர் இல்லாமல் கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 சாப்டர் 6 எஸ்கேப் ஃப்ரம் கேமோசாட்ஸுக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா 100க்கு ஒரு 95 மார்க்ஸ் தாராளமாக தருவாங்க. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 சாப்டர் 6 எஸ்கேப் ஃப்ரம் கேமோசாட்ஸ் gives an impact towards the upcoming chapter. அந்த சேலஞ்ச் ஓட ரிசல்ட் வந்து இப்போ நான் கரண்ட்டாக வந்து 3:30க்கு பேசிகிட்டு இருக்கேன் மதியானம். சாப்டர் 6 பார்த்துட்டு சாப்டர் 5ஓட ரிவ்யூ வந்து ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5ல் போட்டிருப்பேன், வீடியோ ஸ்பாய்லர் இல்லாமல். இப்போது இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஈவினிங்குள்ளே போட ட்ரை பண்ணுறேன். சாப்டர் 7 நைட்டுக்குள்ளே கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன். நான் போன ரிவ்யூ வீடியோவில் சொன்ன மாதிரி மேக்ஸிமம் நாளைக்கு காலையிலுக்குள்ளே அந்த கடைசி சாப்டரோட ரிவ்யூ வரும். பட் ஸ்டில் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே போட 100% ஒர்க்கை கொடுக்குறேன். அண்டு குட்டி மெசேஜ் என்னன்னா, இதில் இருந்து நான் கற்றுக்கிட்டது, ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கும்போது அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு தட்டி கழிக்காம அந்த விஷயத்த நம்ம வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்படி பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு யோசிச்சு எவ்வளோ டைம் ரிஹர்ஸ் பண்ணியிருக்கோம், அந்த விஷயத்த கரெக்டாக பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு ப்ரிகாஷன் எடுத்து அந்த வேலையை செஞ்சோம் அப்படிங்கிறத ஞாபகம் வந்துச்சு எனக்கு. ஸோ எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான வேலையாக இருந்தாலும் அதோட ஸ்டார்டிங் அது எப்படி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத மறந்துட்டீங்கன்னா உங்களுக்கு தூக்கத்தில் எந்திரிச்சு கேட்டால் கூட கேட்குற கொஸ்டினுக்கு அந்த ஒர்க்கை பற்றின ஆன்சர் தெரியாமல் போயிடும். ஸோ எப்போவுமே ரூட்ஸை மறந்துடாதீங்க. ஒரு வேலை செய்கிறதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு முன்ன மாதிரி ரிஹர்ஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும் அதுக்கான லெசன்ஸ் தான் வந்து கற்றுட்டு வந்துட்டுருக்கோம். அதை எப்போவுமே மறந்துடாதீங்க. அண்ட் ஒன்ஸ் அகேன் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் விஷஸ். அண்ட் நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சுருங்க. அவ்வளோதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பை. நான் வரேங்க. பேசிட்டோம். எஸ், ஐயோ 18 நிமிஷம். போன வீடியோ 13 நிமிஷம். பண்ணுவோம் போட்டுறேன். 6 மணிக்கு செட் பண்ணுற டைமு. 6 மணிக்குள்ளே வந்து இந்த வீடியோ வந்துடணும்.